ரிஷபந்த் மீது குற்றச்சாட்டு. சற்று முன் லக்னோ அணியிலிருந்து விலகியதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. அதாவது ரிஷபந்த் பணத்துக்காகத்தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை விட்டு விலகினார் என அந்த அணியின் புதிய பயிற்சியாளர் ஹேமந்த் பதானி பேசியிருப்பது பரபரப்பை கிளப்பி வருகிறது. அந்த வகையில் 2025 IPL மெகா ஏலத்திற்கு முன்னதாக ரிஷபந்தை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி விடுவித்து இருந்தது. அப்போது ரிஷபந்த் அவராகவே அந்த அணியிலிருந்து வெளியே வர விரும்பியதாக அந்த அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான பார் சிண்டால் குறிப்பிட்டு இருந்தார். ஏலத்தில் ரிஷபந்தை லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணி 27 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியது. ரிஷபந்த் வெளியே வந்தது பற்றி சமீபத்தில் பேசிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் புதிய பயிற்சியாளர் ஹேமந்த் பதானி சில நம்ப முடியாத குற்றச்சாட்டை முன்வைத்தார். ரிஷபந்த் தன்னை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தக்க வைப்பதை விரும்பவில்லை. அவர் ஏலத்தில் பங்கேற்று சந்தையில் தனக்கான மதிப்பு என்ன என்பதனை சோதனை செய்ய விரும்பினார் என்றார் பதானி. மேலும் ஒரு வீரரை தக்க வைக்க வேண்டும் என்றால் அந்த அணியும் வீரரும் சில விஷயங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். நாங்கள் அவருடன் பேச முயன்றோம். அணி நிர்வாகமும் அவருடன் பேசியது. நிறைய ஃபோன் கால்கள் மற்றும் மெசேஜ்கள் பரிமாறப்பட்டன. ஆனால் அவர் தனக்கான அதிகபட்ச விலையான 18 கோடியை விட ஏலத்தில் அதிக சம்பளம் கிடைக்கும் என நினைத்தார். சந்தையும் அதைத்தான் சொன்னது. அவருக்கு 27 கோடி கொடுத்தது என்றார் ஹேமந்த் பதானி. மேலும் ஹேமந்த் பதானியின் இந்த விளக்கம் IPL அரங்கில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. IPL ஏலத்திற்கு முன்னதாக சுனில் கவாஸ்கர் இதே போன்ற ஒரு கருத்தை கூறிய போது அதற்கு ரிஷபந்த் விளக்கம் அளித்திருந்தார். அதில் நிச்சயமாக பணத்திற்காக தான் வெளியே வரவில்லை என அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். அடுத்ததாக ஏலம் முடிந்த பிறகு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான பார் சிண்டால் ரிஷபந்த் விலகியது பற்றி பேசிய போது அணியின் உரிமையாளர்களாகிய தாங்கள் அவரது செயல்பாடு பற்றி அதிருப்தி தெரிவித்ததாகவும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் அணியிலிருந்து விலக முடிவெடுத்ததாகவும் கூறியிருந்தார். இவ்வாறாக ரிஷபந்த் பணத்துக்காக வெளியே வரவில்லை, கருத்து வேறுபாட்டால் தான் அவர் வெளியே வந்தார் என்பது இரு தரப்பிலிருந்து வெளியான தகவல்களின் மூலம் தெளிவாக தெரிகிறது. ஆனால் பயிற்சியாளர் ஹேமந்த் பதானி இவ்வாறு பேசியிருப்பது புதிய சர்ச்சையை கிளப்பி வருகிறது. இதனால் ரிஷபந்த் என்னை பற்றி சமூக வலைதளங்களில் வரும் தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம், நான் மனவழுத்தத்தில் இருந்து வருவதாகவும் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் லக்னோ அணியிலிருந்து விலகக்கூட நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஒரு சில மூத்த கிரிக்கெட் வீரர்கள் அறிவுரையின் பேரில் நான் தொடர்ந்து லக்னோ அணியில் பயணித்து வருகிறேன். இதனால் என்னை பற்றிய தகவல்களை நானே அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவேன் என்றும் ரிஷபந்த் தெரிவித்து வருகிறார். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க, ரிஷபந்த் ஏலத்தில் பங்கேற்றது பற்றி உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.